தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஜூலை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புனித அந்தோனியாருக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளியிருக்கிற புனித அந்தோனியாரே, தூய்மை துலங்கும் நீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, விண்ணுலக மண்ணுலக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 41 முதல் 43 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மானிட மகன் தம் வான தூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியின் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நாளிலே இயேசுவை மிகுந்த அன்பு செய்த குடும்பத்தை பற்றி பெருவிழாவாக திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. புனித மார்த்தா, புனித மரியா, லாசரஸ் என்ற இந்த குடும்பத்தை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு எப்போதெல்லாம் எருசலேமுக்கு பயணம் மேற்கொள்கிறாரோ அப்போதெல்லாம் பெத்தானியாவில் உள்ள மார்த்தா, மரியா, லாசருடைய இல்லத்திற்கு சென்று அவர்களோடு உணவு அருந்தி அன்பை பெற்றுக்கொண்டதை நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய நற்பெயரை சம்பாதித்து கொண்டவர். 7 பிசாசுகளிடமிருந்து ஓட்டப்பட்டது என்றும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணியாக இருக்கலாம் என்றும் திருச்சபையினுடைய போதனைகளிலே நாம் பார்க்கின்றோம். எப்போது ஆண்டவரால் தொடப்பட்டாரோ, அவருடைய அழைத்தலை அவருடைய உள்ளத்தில் உணர்ந்தாரோ, அப்போதே அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கடவுள் இந்த உலகத்தில் மனிதருக்காக செய்த தியாகத்திற்கு பிரதிபலனாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி தன்னுடைய கூந்தலால் துடைத்த
மனித குலத்தின் பிரதிநிதியாக மரியா இன்று நமக்கு திகழ்கிறார். இறந்த பிறகு உயிர்ப்பு உண்டு என்ற சத்தியத்தை லாசருடைய உயிர்ப்பின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த குடும்பம் இயேசுவை மிகுந்த அன்பு செய்தது. அந்த அன்பினால் உலகத்தில் கடவுள் ஆற்றக்கூடிய மீட்பிற்கு துணையாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த அன்பை நாமும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். ஒரு முட்டாள் மனிதனால் கூட ஒரு மாதுளையில் எத்தனை விதைகள் உள்ளன என கணித்துவிட முடியும். ஆனால் கடவுளால் மட்டுமே ஒரு விதையில் எத்துணை மாதுளைகள் உள்ளன என கணிக்க இயலும். கடவுள் மனிதனை ஏன் வெற்றி பெறவில்லை என எந்நிலையிலும் வினவுவது இல்லை. ஆனால் ஏன் முயற்சிக்கவில்லை என நிச்சயம் கேட்பார். சக மனிதர்களோடு அன்பு செலுத்த தெரியாதவன் ஒருபொழுதும் கடவுளை உணர்வது இல்லை. காரணம், கடவுளின் நிலையான வடிவம் அன்புதான். கடவுளிடம் பேசுவதற்கு மொழியோ வார்த்தைகளோ தேவைப்படுவதில்லை. மனதில் இருப்பதை அப்படியே உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் கடவுள். கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதில்லை. நமக்கு எது மிகச் சரியான தேவையோ அதை மட்டுமே இன்று நமக்கு வழங்குகிறார். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை நன்றியோடு உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இந்த காலை வேளையை காண்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உடைய கிருபையினால். எங்களுக்கு ஒரு நாள் பரிசாக கிடைத்திருப்பது உமது இரக்கம் இன்னும் எங்கள் மேல் இருப்பதினால் என்பதை உணர்ந்து உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது அன்பு உமது இரக்கம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று திருப்பாடல் 103 1 முதல் 3 முடிவுள்ள வசனங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்மை மறவாமல் நினைத்து உம்மை அன்பு செய்யவும், மார்த்தா, மரியா, லாசர் அவருடைய இல்லத்திலே அவர்கள் உம்மை வரவேற்று அந்த அன்பை உமக்கு காண்பித்து உம்மிடமிருந்து அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொண்டதைப் போல இன்று எங்கள் இதய கதவுகளை திறந்து உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்றோம். நீர் எங்கள் உள்ளத்தில் எழுந்து வாரும், எங்களோடு தங்கீரும். இந்த நாள் நாங்கள் எங்கு சென்றாலும் நீர் எங்களுடைய கரம் பிடித்து வழிநடத்தும். எந்த நோய் நொடிகளோ, வறுமை பிணிகளோ, நோய், இந்த தீமையின் சக்திகள் எதுவும் எங்களை நெருங்காதபடி உமது அக்கினி கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து உன்னதரின் பாதுகாப்பில் நாங்கள் நிலைத்திருந்து மகிழ்ச்சியில் என்றும் உம்முடைய சந்நிதியை வந்து சேர எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய படிப்பு, தொழில், கல்வி, எதிர்காலம் இவற்றை நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அவர்களை வழிநடத்தி எந்த உலகத்தின் தீமைகளும் அவர்களை நெருங்காதபடி அவர்களை வழிநடத்த வேண்டும்படி எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர்கள் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.